சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 30ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் வராம இருக்கும். சில பேர் கால் வலிக்கும். இந்த மாதிரி நிறைய, அதாவது என்னன்னா, எதிர்பாராத தனப்பிராப்தமும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன பண்ணலாம்? சௌடேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்கள் தாராளமான பணவரவு, நண்பர்கள் கூட்டம், ஒரே என்ஜாய், எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா என்ன, உடம்புல ஒரு விட்டமின் குறைபாடு வந்துட்டு இருக்கும். மெயினா கால் முட்டி, கால்சியம் உடம்புல கண்டிப்பா கம்மியாகும். அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும். மிகுந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இடம் வித்து, வீடு வித்து, நிலம் வித்து பெருசா பணம் வரும். அற்புதமாக இருக்கக்கூடிய, அது மாதிரி நீங்க முதலீடும் பண்ணிடுவீங்க. அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரன் கருஞ்சிவப்பு நிறம். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர வேலை இருக்கும். பயங்கரம்னா பயங்கரம், அவ்வளவு பயங்கரம், செம்மையா வேலை செய்யும். அதனால அந்த அளவுக்கு வேலை இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும். அயல் நாட்டுக்கு போகலாம், வெளியூருக்கு போகலாம், வேலை நிமித்தமான பயணங்கள் இருக்கலாம். ஆனா நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் இந்த நாள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிக்கட்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருக்கணும், அதான் விஷயம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள். நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறலாம். பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கலாம். நம்பிக்கை உருவாகலாம். 10 பேருக்கு உதவக்கூடிய பிராப்தம் நமக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு நல்லதான் பண்ணும், கெட்டது பண்ணாது. நல்லா தைரியமா இருக்கலாம். எல்லாத்துலயுமே உங்களுக்கு பெரிய வெற்றியும் அபார மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமா இருக்கணும். இரவு நேரத்தில் பயணத்தில் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு தும்புகள் மாட்டக்கூடாது. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறது சொல்ல வரேன். ஸோ பேசிக்கலி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கவனம் 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 தான் சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரகமா இருந்தா ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லலாம். 5 கிரகம் சேர்ந்து நான் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்படி என்ன நம்புவீங்க? உண்மைதான். இன்றைய நாள் கொஞ்சம் நீங்க பொறுமையாக செயல்படுவது நல்லது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா உங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க. அதுதான் பெயின் விஷயம். அப்படி இருந்தனாவே எல்லாமே செட் ஆயிடும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாருமே உங்களதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா வேலையும் நானே எழுந்து போட்டு பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்கள் வசமாகும். உங்களால செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அது எல்லாமே பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷமாவும் ஒரு விஷயத்த உங்களால செயல்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை. மிகப்பெரிய லாபமும் அபாரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல கவனமா பார்த்துக் கொள்வது நல்லது. பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வராம பார்த்துக் கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த், வெல்த், எனிமி, ருணம், ரோகம், சத்ரு, நோய், கடன், வழக்கு, எவ்வளவு மொழிகள்ல சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். இதுதான் கவனமா இருக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
விருச்சிக ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா குழந்தைகளுடைய ஹெல்த் தான் இன்றைய நாள் கவனமா இருக்கணும். சூரியன், சனி, ராகு இதெல்லாம் கொஞ்சம் கொடூரமான கிரகங்கள் தான் ஆக்சுவலா. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடு, மனை, வாகனங்கள், இந்த பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துலாம் கிளியர் ஆனாலும் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். மற்றபடி தேவையில்லாத ப்ரெஷருக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு, கவனம் தேவை. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75 கவனமா இருக்கணும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா உங்க பிளான் எதுவுமே வெளியே சொல்லாதீங்க. புதன் வக்கரம், சுக்கரன் வக்கரம், எதுவா இருந்தாலும் உங்க பிளானை வெளியே சொல்லாம நீங்க செய்தா மட்டும்தான் உங்களுக்கு அது சக்சஸா இருக்கும். பொறுமையாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய பிராப்தம் அவசியமாகிறது. தாயாருடைய ஹெல்த் கவனமா இருக்கணும். மெயினா நெஞ்சு சம்பந்தப்பட்டது, லங்ஸ் சம்பந்தப்பட்டது, இந்த குரோஷியா, இந்த தொண்டைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க குரோட்டான்னு சொல்லுவோமா, குரோட்டாங்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். மற்றபடி பெரிய ஒரு பாதிப்பு, நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை, நல்லா இருக்கும். ஸோ சந்தோஷம்னு சொன்னா 75. அதுலயே நீங்க இந்த நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுப்பார். தாராளமான பணவரவு, நண்பர்கள் கூட்டம், ஒரே என்ஜாய், எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா என்ன, உடம்புல ஒரு விட்டமின் குறைபாடு இருந்துட்டு இருக்கும். மெயினா கால் முட்டி, கால்சியம் உடம்புல கண்டிப்பா கம்மியாகும். அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும். மிகுந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இடம் வித்து, வீடு வித்து, நிலம் வித்து பெருசா பணம் வரும். காஞ்சி மகாபரிவா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரன் கருஞ்சிவப்பு நிறம். கும்ப ராசி இல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மேனேஜ் பண்ணிருங்க. வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும். சிறு குறு விவசாயிகளா இருந்தாலும் சரி, சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளா இருந்தாலும் சரி, கடனுக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, நல்லா இருக்கும். மற்றவங்க அத்தனை பேருக்குமே கொஞ்சம் பண பற்றாக்குறை தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கணும். மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி இல்லை, நீங்க நல்லாவே இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். எந்த விஷயத்தையுமே பொறுமையா கையாளுங்க. ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. நல்லா தியானம் பண்ணுங்க. ஆன்மீகத்துக்கு நிறைய செலவிடுங்க, தப்பே கிடையாது. டைம் செலவிடுவது ரொம்ப முக்கியம். மற்றபடி பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளா தற்கப்பட்டு அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.